டே இன் மை லைஃப் இப்படி போட்டுருந்தாங்க பார்க்க அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி தருது மாட்டல இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி அத கண்டது கடையெல்லாம் எடுக்க மாட்டல. பல் தேய்க்கணும்ல. கிச்சு 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 கிச்சுன்னு தேய்ச்சாதான். ஏ வாயை பாரு. எடுத்தேம்பாரு ஓட்டம். எடுத்தேம்பாரு ஓட்டம். நவீன மோட்டார். விஷா நம்ம பாரு. அவனுக்கு இது பாரு. நம்ம கையை அடிக்கி விட்டுரு. ஓகே ஓகே. ஐயோ. வந்துட்டு விஷானோட டெய்லி டே இன் மை லைஃப் இப்படி போட்டுருந்தாங்க பார்க்க தலைவர் வணக்கம். தலைவரே படுத்துட்டு என்ன நெய் டப்பாவை எடுத்துட்டு நீங்க வச்சிருக்கீங்க? இன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு மிஷினில் போடலாமா கையில் துவைக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். கையிலே துவைப்போம், ரொம்ப சோம்பேறி ஆகிடும். ஓய் வா ப்ரஷ் பண்ணலாம், பல் தேய்க்கலாம். பல் தேய்க்கலாமா? போய் ட்ரெஸ் ஊற வைக்கலாம். வரியா அம்மாவோட? வரியாடா? அம்மா வெளியில் போகிறேன், ட்ரெஸ்ஸு துணி கூட வைக்க போகிறேன். இடியேட் குடிப்பியா? வரியா? விஷானு ஹேர் கட்டை காட்டுப்பா. இந்த மாதிரி நான் ஊரில் யாருமே ஹேர் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் தூக்கம் இருக்கு, இன்னும் தூக்கம் இருக்கு. 12 மணிக்கு தூங்குனா தூங்கி எழுந்திரிச்சான். கிச்சனுக்குள்ளே வந்தான். அங்கே உள்ள வாளி இதெல்லாம் எடுத்து கீழே போட்டாப்புல போட்டுட்டு பருப்பு வச்சேன். அவனுக்கு இட்லிக்கு யூடியூப்ல குக்கரை அடுப்பில் வச்சதுமே இங்கே வந்து உட்காந்துட்டான். நானும் ப்ரஷ் பண்ண வாடான்னு அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி தருது. பார்க்குறேன், இந்த பையன் வரமாட்டேங்கிறான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு. நான் வந்துட்டு டீயை சுட வச்சு குடிக்க போகிறேன். நானுமே 9 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். நைட்டு வந்துட்டு தூங்க வந்துட்டு 12 மணி ஆக்கிடுவான். இப்போ காலையில் எழுந்திரிச்சேன் அப்படின்னா திருப்பி வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய இடுப்பு வந்துட்டு சகைக்கிறதுக்கு நைட்டு 12 மணி ஆகிடும். திருப்பியும் இடையில படுக்க கூட எனக்கு டைம் இருக்காது. தூங்க வந்து 12 மணி ஆக்கிடுவான். எத்தனை ஒரு 7:30க்கெலாம். ஒரு சிலர் சொன்னாங்க சீக்கிரம் சாப்பாடு ஊட்டினா சீக்கிரம் தூக்கம் வந்துடும். சீக்கிரம் சாப்பாடு ஊட்டிட்டா தூங்காமல் நேரத்தை கடத்திட்டு திருப்பி நைட்டில் இடையில எழுந்திரிச்சு பசியில் அழுகுறான். அதுக்கு எங்களுக்கு இதுவே பரவாயில்லன்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு சாப்பாடு ஊட்டுவேன். ஊட்டிட்டு ஒரு 9, 9:30, 10 மணிக்கெல்லாமே ஓரளவு லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். லைட்டை போட்டு விட்டுட்டு அவனை பெட்டில் குதிக்கிறது, ஆடுறது, இங்கிட்ட ஓடுறது, அங்கே போய் கிச்சனுக்கு ஓடுறது, கிச்சனில் தூக்கிட்டு வர்றது. இங்கே வாமே, இங்கே வா மாமா, வாடி குட்டி, வா இங்கே வா. இங்கே பாரு, குக்கரை இறக்கி இங்கே வச்சுட்டேன். வா, குக்கர் அடுப்பில் இல்லை. வா வா, வாங்க வாங்க வாங்க. அர்ஜுனு தங்க வாங்க. ஜிங்கு சிக்கு ஜிங்கு சிக்கு ஜிங்கு சிக்கு. ஓடி 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 ஓடி. அங்கே பாரு, குக்கரே இல்லை. பார்த்தீங்களா, குக்கர் இங்கே இருக்கதை பார்த்துட்டு வரான். வா, அப்போ இனிமேல் நீ கிச்சனுக்குள்ளே வந்தால் குக்கரை தூக்கி வெறும் குக்கரை மூடி நான் வந்து அடுப்பு மேலே வச்சிடலாமான்னு பார்க்குறேன்.
அப்பனா வரமாட்டேல்ல இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி அதை கண்டது கடையெல்லாம் எடுக்க மாட்டேல்ல. பல் தேய்க்கணும்ல, கிச்சு 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 கிச்சுன்னு தேய்ச்சாதான் நல்லா பல்லு பல 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 பலன்னு இருக்கும். ஆயிடுச்சு, நேரெல்லாம் ஊட்டி முடிச்சிருப்பேன் நான். ஐயே ரொம்ப அழகா இருக்கிறீரு. தொடச்சுக்கோங்க தொடச்சுக்கோங்க தொடச்சுக்கோங்க. இது யாரு? என் பையனா? யார் அவன்? என்ற மாவனா? என்ற கியூட்டான மாவனா? பார்த்துக்கோ, அழகா இருக்க. வா சரி, கண்ணாடில் போய் பார்த்துட்டு வருவோம். வா, பேம்பர்ஸை கழட்டிட்டு அதே பேண்ட்டை போட்டுக்கோ. ஏன்னா அம்மா குளிக்க வச்சு விட்ருவேன். எப்படி உங்கள் நேரத்தில் சாப்பாடு ஊட்டிட்டு ஒரு 1/2 hour கழித்து குளிச்சுருவோம். என்னம்மா? தலைக்கு ஊற்றி விடுவா. என்னம்மா? விஷானுக்கு எனக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு இட்லி பூவா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பாசிப்பருப்புனாவே, பருப்புன்னா ரொம்ப பிடிக்கும். என்னம்மா? இதோ தாரேம்மா. சாரிம்மா. மம்மு குட்டாண்டி, அழகு குட்டாண்டி எங்கூட்டு பேசுகடி. அம்மா இங்கே கூட சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேன். ஊட்டிட்டு பார்ப்போம். வாயப்பாரு வள்ளல்ல. சுட்டிக்காரம்மா பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் பார்க்குறான் பார்க்கல, ஆனால் இந்த வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு மாதிரி அது காதில் கேட்டுக்கிட்டே. ஆனால் டிவி பார்க்க மாட்டான். அவனுடைய வேலைகள் தனியாக நடந்துகிட்ருக்கோம். டிவியும் பார்க்க மாட்டான், ஆனால் ஓடணும். வேறு ஏதாவது நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அது ஒரு பாட்டெல்லாம் வச்சிட்டோன்னா கூப்பிட்டு ரிமோட் எடுத்து மாட்ட சொல்லுவான். இத்தி எங்க அங்கே இருக்கா, வருவா. கோஜாவா? கைவீஸ் அம்மா, கைவீஸ் நல்ல பாட்டா வைப்போண்டா. சில நேரம் அவன் பார்க்குறதுலேயே எனக்கு சில இதெல்லாம் பிடிக்கும். அதையும் வச்சு நான் பார்ப்பேன். சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய மாம்ஸ் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு சுட்டிக்கரமால ஒரு சில சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். தம்பி, உனக்கு கிச்சனில் வேலை இல்லை தம்பி. பாருங்க மக்களே, நான் இங்கே இருக்கேன், எனக்கு சாப்பாடு விட்டு எனக்கு கிச்சனில் என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. காட்டுறேன் பாருங்க. இரு, நான் குக்கர் வைக்க போகிறேன். நீ அப்போ தான் கிளம்புவ. நீ வாங்க ஒரு வா வாங்க. நான் குக்கரை வைக்கிறேன். நான் ஒரு குக்கர் வைக்க போகிறேன். எடுத்தேம்பாரு ஓட்டம், எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன. குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நீ எப்படி போவேன்னு நானும் பார்க்குறேன். இது வந்து இந்த பேரல் தண்ணியில் தான் வந்துட்டு துணி துவைப்பேன். இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு இது வெளியிலேருந்து வர தண்ணி, மோட்ரு தண்ணி கிடையாது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மோட்ரு தண்ணியை விட. ஸோ அதனால் இதை பிடிச்சி வந்து என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஓஸ் போட்டு என்னால் தூக்கி ஊற்ற முடியாது அப்படிங்கிறதுனால, ரொம்பவும் வெயிட் தூக்கக்கூடாது, அதில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறதுனால. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தண்ணி பிடிச்சதில் ஊற்றி இதுலேருந்து துவைச்சிப்பேன். என்னடா பண்ணுற? என்னடா கொய்யே? நவீன மோட்டார். ஏன்டா ட்ரெஸ் எல்லாம் அப்படி இது பண்ணி போட்டு வச்சிருக்க? ஏற்கனவே அழுக்கு துணி இன்னும் அழுக்காக்குற. ஐயோ, பார்த்துக்கோங்க. ஐயோ, ஏய், கை கழுவு. இந்த கையும் கழுவு.
ஏய் பாசு பாசே நோண்டாத பாசு. ஒரு துணியை ஊற வைக்கிறதுக்குள்ளே நீ இவ்வளோ போராட்டம். என்னடா பண்ற? துணி துவைக்கிறியாடி? அப்படியே நான் தூக்கி போடுவேன் துணி துவைச்சு. பாய். அப்புறம் கூப்பிட்டா வரணும். நீ குளிக்கணும், அம்மா சாப்பிடணும். டைம் என்ன? 11:30. அவனா போய் டாய்ஸ் கூட எடுத்துட்டு வந்து அதெல்லாம் வாயில வைக்க கூடாது, அடிப்பேன். ஆமா சிரிக்காத. குளிச்சாச், ட்ரெஸ் போட்டாச். உப்பு நெய்யே ஐயோ ஓடிடோ வலிக்குது முடி. வாடா வா, தூங்க வைக்கிறேன் அம்மா. ஜான் மணியாச்சிருச்சான், சமைக்கணும் வேற உனக்கு. வா கதவை சாத்த போறேன். வெளியில இப்ப போக கூடாது. வா கதவை சாத்து. ஏன் வாடா கதவை ஏன்டா சாத்த கூடாது? கை இப்ப நைய போது பாருப்ப இந்த குட்டி கை. எங்க போகணும்? திறக்க முடியாது. எங்க போகணும்? எங்க போகணும்? நான் வரல. அப்பா திட்டுவாங்க. எங்க கூப்பிடுற? நான் வரல. பழங்காய் இருந்தது, பட் ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இதை போட்டு கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதை வச்சு அவனுக்கு கொஞ்சம் தொட்டுக்க மாதிரி பண்ணி முட்டையை வச்சு ஊட்டி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு எனக்கு சாம்பார் கிடக்கு, பழைய சாம்பார். காலைல அம்மா கொஞ்சம் கருவாட்டு தொட்டுக்க கொடுத்து விட்டாங்க. அப்புறம் கத்திரிக்காய் கொடுத்து விட்டுருக்காங்க. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. சரி, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. இப்போ நான் போய் சாப்பிட்டுட்டு துணி துவைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிஷான் எந்திரிச்சதுக்கப்புறம் இல்லாமல் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. நான் சாப்பிட்டுட்டு போயிட்டு ரிஷானுக்கு தொட்டுக்க செஞ்சுட்டு போய் துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சேன். போயிட்டு 3 டப்பில் தண்ணி தான் நினச்சேன். இவ்வளோ அழுகிற ஸ்ப்ரிங் வச்சு வந்து பார்த்தா எழுந்திரிச்சு அழுதுட்டு இருக்கான். கதவு கிட்ட எழுந்திரிச்சு நானும் இந்த தொட்டுக்கையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு வரைக்கும் தான் எனக்கு டைம் கொடுத்தாப்புல. எங்கே அந்த பக்கட்டா அவன் எடுக்கக்கூடாது, தப்பு. வேறு எப்படி வேர்த்திருக்கு பாரு.
ஓரமா வாங்கடா, இங்கிட்டு வாங்கடா 2 பேரும். ரிஷான் இங்க பாருப்பா அம்மாவை. ரிஷான் அம்மா பாரு. அவனுக்கு இது பார்த்து சொல்லு. ஏய் 50 ரூபா கொடுத்துருக்கியா? ஆமா 2 1 கிலோ கேட்டிருக்கேன் அவ்வளோதான். ஓ அந்த அண்ணா ஒன்னா வாங்கினாதான் 30 ரூபான்னு சொன்னீங்களா? அப்போ ஒரே ஒரு குட்டி. ஐ லவ் யூ. இப்போ சாமான் வாங்கிட்டு கிளம்பிடும். இங்க பாரு, வண்டியை திருப்புங்க. நம்ம கையை அடிக்கி விட்ரு. இது வந்து அவங்களுக்கு வாங்குனது கவர்ல இருக்குது. ஆமா தானே? ம் உருளைக்கிழங்கு அவங்களுக்கு வாங்குது. லெமன் பயங்கரமா வேர்க்குது. போதுமாடா லெமன்? போதும் போதும். இது அவங்களுக்கு வாங்குது. அம்மா என்னென்ன சொன்னாங்க? பச்சை மிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய், தக்காளி, இன்னொன்று அவ்வளோதான். உருளைக்கிழங்கு, புதினா, கொத்தமல்லி. அது முடிச்சிட்டேன். இது நம்ம தக்காளி, நம்ம உருளைக்கிழங்கு, காய். அவங்களுக்கு ஒரு காய் தான் வாங்கியிருக்கேனா? எடுக்கடா. அம்மா வந்துட்டு விலாக வந்துட்டு முடிக்க மணி எத்தனை? மணி எத்தனை கோல்டா? 11:58. இன்ன வரைக்கும் இந்த பையன் தூங்கல மக்களே. பார்த்து திக்கிறனே மச்சனை பார்த்து. இது ஒரு சோப்பு டப்பா வந்து வரையில வாங்கினேன். இது வந்து ரிஷானுக்கு. இது இந்த ப்ரௌன் கலர், இந்த காஃபி கலர் வந்து எனக்கு. ரிஷானோட பழைய சோப்பு டப்பா அவங்க அப்பா கொடுத்துருவோம். பழச. ஐயா வாயை பாரு. அப்புறம் பொட்டு வாங்கினேன். இந்த குட்டி பொட்டு, அப்புறம் இந்த ஒரு ஸ்டோன் வச்ச குட்டி பொட்டு. இது வந்துட்டு அது வெளியில் போனால் சாரீ கட்டிட்டு அது தெரியுதா? கலர் கலராக. இதில் ரொம்ப கிராண்டாக தெரியுது. இதில் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இது ரொம்ப கிராண்டாக தெரியுது. இன்னொன்று இருக்குது. இது வந்துட்டு ப்ரௌன் கலர் பொட்டு வச்சா அதுக்கு கீழே வந்துட்டு வைக்கிறது. பார்த்து தொட்டா தொட்டா சுருங்கி பாத்திருக்கீங்களா? தொட்டாசி எனக்கே டவுட் ஆயிடுச்சு இதுங்களால. அது வச்சிருக்கதே தெரியல, வைக்கவே இல்லை. அப்பதான் எப்படி தெரியும்? ஓகே ஓகே. கிழிச்சிட்டான் இந்த பையன். கிழிச்சத ஏண்டா? பிராங்க் இடியட் பையா கொடு. அவ்வளோதான். இனிமே அவனை தூங்க வைக்கணும். இதோட வந்துட்டு நம்ம விழாக வந்துட்டு முடிச்சுக்கலாம். பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் 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 சொல்லு. பாய் பாய் சொல்லு. ஓகே, இன்னைக்கு இதோட நான் வந்துட்டு நல்லா